அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பன்னீர் சீரியலில் என்ன ப்ரோமோ பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஜூலை 8ஆம் தேதி அதுக்குரிய கதையை பார்க்கலாம். மயில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் போட்டு பேசும்போது, இன்றைக்கி வந்து உங்கள் சித்திக்காரி வந்து விருந்துக்கு கூப்பிட்டா, நான் தான் உங்ககிட்ட சொல்லாமலே அவளாம் வருவான்னு சொல்லி நான் சரி ஓகேன்னு சொல்லி சம்மதம் சொல்லிட்டேன். நீ உன் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா, நானும் கூட வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து விருந்துக்கு போயிட்டு வந்துடலாம், ஓகே தானே உனக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு. மாப்பிள்ளைகிட்ட நீ சொல்கிறியா இல்லை நானே ஃபோன் போட்டு சொல்லிட்டுப்பான்னு? இல்லைம்மா பரவாயில்ல நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நகைலாம் யார்கிட்டக்கு இருக்குன்னு? அத்தை கிட்டக்க தான் இருக்குன்னு. விருந்துக்கு வரும்போது நகையை போட்டுட்டு வரேன்னு சொல்லி இல்லை நகையும் போட்டுட்டு வந்துடு சரியா, நம்ம இங்கே வந்து லாக்கரில் வச்சுக்கலாம், கேட்டால் எதாவது நம்ம சொல்லிக்கணும். ஐயோ அம்மா இங்கே பெரிய பிரச்சனையாயிருமா தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம், பயந்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை வாழ முடியுமா, என்ன யாருக்கும் இல்லை தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்கம்மா உனக்கு இங்கே வீட்டில் என்ன நினச்சின்னு தெரியுமா? அன்றைக்கி வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது கதிர் மாமாவுக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லி கையில் காசு கொடுத்தாங்களா? அப்போ இது வரைக்கும் அவன் கையில் காசே கொடுத்ததே கிடையாதா? சும்மா தான் தண்டமாக சாப்பிட்றானே? இல்லைம்மா இப்போ தானம்மா காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், வேலைக்கே போனதில்லம்மா, இப்போ தான் வேலைக்கு போகிறான், அதனால் இப்போ தான் கையில் காசு கொடுத்தானே அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. அப்போ சரவணா மாப்பிள்ள தான் வீட்டில் எல்லாருக்குமே வந்து காசு கொடுக்குறாரு அப்படி தானே, அவரோட காசில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படியானே? அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, நான் அதெல்லாம் கேட்கறது இல்லைம்மாண்ணே. ஆனால் கதிர் கையில் காசு கொடுத்ததுக்கு அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்கம்மா, அத்தை ரொம்ப திட்டுனாங்க, பயங்கரமாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்கம்மா. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அத்தையும் நம்மளுடைய கதிரும் ஒழுங்காக சரியாக பேசுகிறது இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுவானே. ஏமா அவங்களுடைய அண்ணன் பையனை தான் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா, அண்ணன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. தெரியலம்மா, ஆனால் ஏதோ இருக்குமா இவங்களுக்குள்ளே, என்னங்கிறத தெரிஞ்சிச்சுக்கோ, அப்போ தான் நாளை பண்ண நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி செய்யும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா எப்படிங்கிறத கேட்குறேன்னே. சரிம்மா நீ மாப்பிள்ளையிட்ட சொல்லி வச்சிடட்டுமா அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து சரவணை கரெக்டாக ஃபோன் போடாரு. மாமா நான் உங்களுக்கு ஃபோன் போடுவோம்னு நினச்சி நீங்களே ஃபோன் போட்டிங்க. அம்மா இப்போ தான் பேசுனேன், அம்மா கால் பண்ணிட்டு பேசும்போது சொன்னாங்க சித்திக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க, நம்ம எல்லாம் போவோமா அப்படிங்கிறாங்க. சரி மேலே நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. சரி நீங்கள் எதுக்கு கால் பண்ணிங்கன்னே? இல்லை உன் குரலை கேட்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் ஃபோன் போட்டேன்னு. அப்படியா, சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் சமையல் வேலையில் முடிச்சேன்னு. என்ன சமைச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. குழம்பு வச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு, வாழைக்காய் கூட்டு, முட்டை தொக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகிறாங்க. எப்போ இவ்வளோமா சமைச்ச, அதுவும் நீ சமைச்சிருக்கிய? ஐயோ சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறு சாப்பிடணும் போல் தோணுதானே. அப்போ வீட்டுக்கு வாங்கண்ணே. இல்லை இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது, நான் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், நைட் வந்து அந்த மெனு எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னே. ஐயோ மாமா நைட்டுக்கு வேறு மெனு, இன்றைக்கியோட இது முடிஞ்சது மத்தியானத்தோடனே. அப்படியா, சரி நாளைக்குலேருந்து எனக்கு நீ செஞ்சு கொடு, நான் இங்கே வந்து வீட்டுக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்ட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ராஜி மீனா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக கோமதி எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருன்னே? இல்லை தேவை என்னமோ எழுதிக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா, அதான் என்ன எழுதுறான்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா ராஜி சொல்கிறாங்க, நான் வேலை போகலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேலை போகிறியா? நீ எதுக்கடி வேலை போகிற? நீ இப்போ தானே படிச்சுக்கிட்டு இருக்க, படித்து முடிச்சக்கப்புறம் வேலை போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜ் வந்துட்டு இல்லத்த கதிர் அவர் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்பட்டார்ல, நானும் கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அத்தை அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அப்போனா நீ ஒன்று பண்ணு, பேசாமல் வீட்டில் இருந்தே நீ வேலை செய்கிற மாதிரி ஏதாவது ஹோம் ஒர்க்கு மாதிரி நீ ஏதாவது ஐடியா பண்ணு அப்படிங்கிறாங்க. ஹோம் ஒர்க்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக நேரம் மயில் வந்துடுறாங்க. என்ன வீட்டிலேருந்து என்ன வேலை செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க வாங்க வாங்க, நீங்கள் தானே ராஜி வந்து வேலை செய்யலான்னு ஐடியா பண்ணுறான், அதை வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்குன்னு. வீட்டிலேருந்தே வா, அப்போனா இந்த சோப்பு தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது, ஏன் டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலை கூட இருக்குதானே தங்கமயில் சொல்கிறாங்க. மயில் பார்த்தீங்களா, நீங்கள் மூளை உள்ளவங்கன்னு அடிக்கடி நிரூபிக்கிறீங்க, இதுக்கு தாங்க உங்ககிட்ட ஐடியா கேட்கணும்னு சொல்கிறது, பார்த்தீங்களா சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மீனா அவங்களை பாராட்டிட்டு டியூஷன் எடுராஜி ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல டியூஷன் கூட எடுக்கலாம்ல, ஆனால் மாமா எதுவும் சொல்லுவாங்களா அத்தை அப்படின்னு ராஜி மாமியாட்ட கேட்குறாங்க. சின்ன குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது படிப்பு தானம்மா, இதுக்கு மாமா என்ன சொல்ல போகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு. அப்படியா சரி இப்போ நான் டியூஷன் எடுக்கிறேன், அதனால் வீட்டிலே இருந்து நானும் காலேஜ் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் நான் மட்டும் எடுத்தோம்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் எடுக்க முடியும், இன்னொரு ஆள் கூட சேர்ந்து எடுத்தாங்கன்னா 20 பேர் 25 பேருக்கு வரைக்கும் எடுக்கலாம், இன்னொரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்துச்சுன்னா நான் ஆனா ஏபிசிடி 1 2 சொல்லி கொடுத்துருவேன், ஆனால் என்னால் அதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு. ஐயோ அத்தை இப்போல்லாம் அது எல்கேஜி யூகேஜிலே சொல்லி கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியானே, அதுக்கு நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்களோட உட்காந்து டியூஷன் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஐயோ அக்கா நான் உங்களை யோசிக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி மீனாவை ராஜி சொல்கிறாங்க. அதுக்கு நான் இன்னொரு ஆளை யோசித்து வச்சுருக்கேன், அவங்க சரினாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். இன்னொரு ஆளாக அது யார் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஆள் அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. வேறு யார் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நானும் ஆமாம் நீங்கள் தானே எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டமானது, நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்க,
இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தா நிறைய குழந்தைங்க டியூஷனுக்கு வருவாங்க, நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு. நான் டியூஷன் எடுக்கலாம், அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன மயில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சூப்பரான ஆள் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவோம். என்ன எப்போ பார்த்தா நீ என்ன மயிலுன்னு கூப்பிட்றேன்னு. ஆமாம் உங்கள் பேர் தங்க மயிலுன்னு கூப்பிடாம குயிலாக கூப்பிடுவாங்க அப்படின்னு மீனை கலாய்க்கிறாங்க அவங்களைய. என்ன நீ நான் உன்னோட மூத்தவா, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து மருமக, நீ என்னை அக்கானில் கூப்பிடணும். மறுபடி பார்த்தா நீ என்னென்ன என்னை போவான்னு பேர் சொல்லிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கன்னு. அக்காவாம்னா ஆமாம் நான் உன்னோட 3 வயசு மூத்தவள அப்படின்னு. சரி இனிமேல் உங்களை அக்கானே கூப்பிட்றேன், சரிங்க அக்கா வாங்கக்கா போங்கக்கா அப்படி இப்படின்னு மெயினாக வந்து அவங்கள ஓவராக கலாய்க்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேருமே நான் அக்கான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. கோமதி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவள் தான் மூத்த மருமக, அதனால் நீங்கள் 2 பேரும் அவளை அக்கான் தான் கூப்பிடணும், இன்னொன்று வயசுலேயே அவள் மூத்தவ தானம்மா, நீங்கள் அக்கானே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க இனிமேல் நான் அக்கானே கூப்பிட்றேன்னு ராஜுவனே சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி உங்களை அக்கான் தானே கூப்பிட்ற இருந்தாலும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களையெல்லாம் அப்படிங்கிறாங்க. சரி கேரியர் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அங்கே கிச்சனில் தான் இருக்குன்னு கோமதி சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் இல்லையே அத்தன் மயில் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டினா பரண்மலை இருக்குமான்னு. சரின்ட்டு இவங்க போய் கேரியரை போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் முடிச்சிடறாங்க. ஆமாம் கேரியர் எதுக்கு நீ கேட்குறேன்னு. இல்லைங்க இருங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு பையோடலாம் வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா போகிறேன். இல்லத்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. உடனே மீன் வந்துட்டு அவங்கண்ணா மீன் சரவணமாமா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே. அவனுக்கு எதுக்கு நீ சாப்பாடு கொண்டு போகிற, அவன் பசிச்சா வீட்டுக்கு வந்து சாப்பிட போகிறான், அப்படி இல்லாட்டினா ஹோட்டலில் சாப்பிட போகிறான் அப்படின்னு. ஐயோ உடம்பு கெட்டு போயிடும் அத்தை, அவங்களெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டா தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும்னே. ஏமா என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா எனக்கு கெட்டா போகும், அதெல்லாம் ஒன்றும் செய்யணும். இல்லத்த இருக்கட்டும் நான் சாப்பாடு கொண்டுட்டு போகிறேன்னே. அதுக்கு நீ வேறு போகிறேங்கிறியா, மாமாவுக்கு தெரிஞ்சால் வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டி வந்துடுறாரு. என்னது மாமாவுக்கு தெரிஞ்சால் வைவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவர் வந்து பசியோடு இருப்பார், வேலை பார்க்குறவர், உடம்பு அலுப்பாக உள்ளவங்க. ஸோ நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், கடை சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிருமில்ல மாமா, ப்ளீஸ் மாமா நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு மயில் கேட்குறாங்க. நல்ல விஷயம் தானேப்பா, சரிப்பா போயிட்டு வாப்பான்னே. ஆமாம் நீ எப்படி போவ, வண்டியிலே போவ நீ. இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்றேன், நீ ஆட்டோலேயே போயிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா பரவாயில்ல நான் நடந்தே போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஆட்டோ பிடிக்கிறேன்ட்டு அவர் ஃபோன் போடுறாரு ஆட்டோவுக்கு. ஆனால் ஆட்டோ வந்துடுமா இப்போ நீ போய்க்கோங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு எப்படி அவன் இருக்கிற இடம் தெரியும், வெயிட் பண்ணுமா உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இல்லையே நான் தான் போயிருக்கேன் எனக்கு தெரியுமே அப்படின்னு மயில் வளரிடுறாங்க. இல்லை நீ போயிருக்கேனே. இல்லை அவர் சொல்லியிருக்காரு இங்கே இருக்குன்னு, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கரெக்டாக எடுத்து இங்கே சரவணனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு நடக்கிற இடத்த காட்டுறாங்க. கரெக்டாக அவங்க வரும்போது சரவணன் சாப்பிட போகலாமான்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னடா சாப்பாடுன்னு சொன்னால் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருச்சுங்கிறாங்க. சரிப்பா நீ உங்கள் வீட்டு சாப்பாடு நான் போய் கடையில் சாப்பிட்டாரேன்ட்டு அவர் போயிடுறாரு. என்ன மயில் இப்போ தான் சாப்பிடான்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ என்ன இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள் வீட்டுக்கெல்லாம் நினச்சிங்களே, ஆனால் நான் பாருங்கள் வீட்டு சாப்பாடே உங்களுக்கு கொண்டுட்டு வருவோம்னு நினச்சிட்டேன், நானே கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வகை வகையாக வெரைட்டி சொன்னியா, எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதுவும் உன் கையால் செஞ்சேன்னு வேறு சொன்னியா, அதான் வீட்டுக்கு வரலான்னு நினச்சேனே. சரி நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி நானே கொண்டுட்டு வரேனே. இல்லை நீ வெயில் அலையெல்லாம் வேண்டாம், நானே இனிமேல் வீட்டுக்கு மத்தியானம் வரேன், அப்படி இல்லாட்டினா காலையில் எனக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டு நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தெரிவிங்க. தொடர்ந்து இது போல் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.